வசந்தகுமார் போன் போட்டு எங்க வரீங்கன்னா, ஏண்டா கொலை பண்ணி கொண்டு போய் மார்கெட்ல கொண்டு போட்டிருக்காங்க. நாங்க எங்க பிள்ளை தானே தானாதான் போய் செத்துச்சு. இவன் ஏங்க கதவை திறக்கிறான்? நாங்க வந்து திறந்தா கொலைன்னு நாங்க தெரிஞ்சிருப்போம்ல. இவன் ஏன் கதவை திறக்கிறான்? நாங்க போலீஸ் வச்சு தூக்கணும். அப்ப போலீஸ் உனக்கு உடந்தையா? ஆணவ படுகொலைன்னு பெண் வீட்டார் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் யாருமே காவல்துறை யாருமே இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. குடும்பமே எல்லாமே அப்ஸ்காண்ட்னு சொல்றாங்க. அவங்க அம்மா அவ்வளவு துன்புறுத்திருக்காங்க. அவங்க அண்ணன்காரன் அடிச்சு பாப்பா வெளில அடிச்சு துருத்திருக்கான். அன்னைக்கு நைட்டு பாப்பா வெளியே வந்துக்காருன்னா அவங்க அண்ணன் இந்த பையனும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஒரு இவ்வளவு குடும்பம் நடந்திருக்கு. ஒரு பிள்ளைக்கு எதிராக இவ்வளவு ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருந்துமே யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இவ்வளவு போராட்டங்களும் நடத்திட்டோம், சாலை மறியல் செஞ்சுட்டோம், போராட்டம் கேட்டு எஸ்பி சார்ட்ட கலெக்டர் சார்ட்ட எல்லாருக்கிட்டையுமே மனு கொடுத்துருக்கோம். இது ஆர்டிஓ சார்கிட்டையும் நாங்க விசாரணைக்கு போயிருக்கோம். இது நாள் வரைக்கும் ஒரு ஸ்டெப்பே எடுக்காம அப்படியே பொறுமையா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு வழியை நீங்க தான் பார்த்து இதுக்கான நியாயத்தை வெளியே கொண்டு வரணும். இல்ல அவங்க வேற கேஸ்ட், ஐயோ இந்த மாதிரி வன்னியர் படையாச்சுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஏமா சாமி அதெல்லாம் மோசமான கேஸ்ட்மா, ஏதாவது பண்ணிட்டா என்ன சாமி பண்றது? அப்படி ஆனா கூட பிரச்சனை இல்லை. நீ வந்து அங்கெல்லாம் கொடுமையான இது நான் பேப்பர்லயே படிச்சிருக்கிறேன். நீ வந்து என்ன பண்ற, தாலியை கட்டியிருந்தாலும் அவுத்து கலாச்சிட்டு வீட்டுக்கு வந்துரு. வீட்டுல 2 பிள்ளைங்க வளர்க்குறாங்க. அதுங்க நல்ல பெரிய பிள்ளைங்க தான். அதுங்க வந்து வீட்டுல பாத்ரூம் போயிடுமா தூக்கத்துல. அந்த துணியெல்லாம் நீ தான் துவைக்கணும், உனக்கு சும்மா ஓசிலே சோறு போடுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய சித்திரவதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. எனி டைம் சண்டை தான். ஆமா, வெளியே துரத்துறது. அடிச்சிருக்காங்க அந்த பொம்பளை. 100க்கு போன் அடிச்சிருக்கா, போலீஸுக்கு போன் அடிச்சிருக்கா. யாருமே வந்து ஒரு புள்ள பிரச்சனை இருக்கு நீங்க ஏன் சார் கேட்கல? சம்பந்தப்பட்ட தேவ ஜெசிபிரியா அவர்கள் 30ஆம் தேதி அன்னைக்கு 100க்கு கால் பண்றாங்க. 100 கால் பண்ண பிறகு உடனடியாக இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் பாலசிங்கம் அவருக்கு தான் போன் வந்திருக்குது. அவர் உடனடியாக போய் அவங்களை மீட்டு இருக்கணும், செக்யூர் பண்ணிருக்கணும். ஆனா இந்த பாலசிங்கம் என்ன சொல்றாருன்னா, சம்பந்தப்பட்ட ஜெசிபிரியா கையில வந்து டாட்டு குத்திட்டு இருக்காரு, அப்புறம் தேவையில்லாத சில இதெல்லாம் செய்யறாருன்னு சொல்லி அங்க வந்து பேசுறாரு. ஒரு 100க்கு போன் பண்ண பிறகு பாதுகாக்க வக்கில்லாத ஒரு காவல்துறை ஒரு இறந்து போன பிணத்தை பார்த்து தவறான கருத்தை சித்தரிக்கிறாங்க. இது முதல் குற்றவாளி யாருன்னு கேட்டீங்கன்னா காவல்துறை தான் அப்படின்னு நாங்க அழுத்தம் திருத்தமாக மக்கள் அதிகாரம் சாராக குற்றம் சாட்டுகிறோம். டவுரிக்காகவும் ஜாதி ரீதியிலான துன்புறுத்தலையும் ஏற்படுத்தி பாப்பாவை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் உங்கள்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை, நீலம் ஃபவுண்டேஷன் நான் சொல்ற ஒரு கோரிக்கை, நீங்க வந்து இதை சிஎம்கிட்ட கொண்டு போகணும். இதுக்கு தனிப்பட்ட முறையில் விசாரணை நேர்மையா நடந்து குற்றம் செஞ்ச குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைக்க நீங்க உதவணும்.